ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடி ஆண்டாள் நகரில் 10 நாட்களுக்கு மேல் வெள்ள நீர் வடியாததால் குடியிருப்பு வாசிகள் அவதியடைந்திருக்கிறார்கள். கூடுதல் விவரங்களை வழங்க செய்தியாளர் ஆனந்தன் இணைந்திருக்கிறார். ஆனந்தன், 10 நாட்களாகியும் வெள்ள நீர் வடியவில்லை. அங்க இருக்கக்கூடிய மக்கள் என்ன சொல்றாங்க? ஏன் இன்னும் நடவடிக்கை எடுக்கப்படவில்லை? பூங்குழலி, ராமநாதபுரம் மாவட்ட விவசாய பாசனத்திற்காக கடந்த 10 நாட்களுக்கு முன்பு வைகை அணையிலிருந்து 1672 கன அடி தண்ணீர் திறந்து விடப்பட்டது. இது ராமநாதபுரம் மாவட்டம் மட்டும் இல்லாம ராமநாதபுரம் மாவட்டத்தை சுற்றியுள்ள கிராமப்புறங்களில் இந்த பாசனத்துக்காக இந்த தண்ணீர் வரும். ஆனா பொதுப்பணித்துறையினுடைய அதிகாரியுடைய அலட்சியத்தால வாறு கால்வாய் தூர்வாரப்படாம இந்த வாறு கால்வாய் முழுமே நாணல்களும் அதே போல அந்த காட்டு கருவேல மரங்களும் சூழ்ந்திருக்கிறதுனால தண்ணீர் ஆங்காங்கே தேங்கி குடியிருப்பு பகுதி, அதாவது ஆண்டாள்புரம் பகுதியில சுமார் 500க்கும் மேற்பட்ட குடிசைகள் இருக்கு. இதை சுத்தி ஒரு முழங்காலுக்கு மேல தண்ணீர் கடந்த 10 நாட்களா நிக்கிறதா பொதுமக்கள் குடியிருப்பு வாசியிலிருந்து புகார் கொடுத்துருக்காங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, காலையில எங்களுக்கு இயல்பு வாழ்க்கையே எங்கேயுமே போக முடியல, குழந்தைகளை கூட யூனிஃபார்ம் போட்டு கொண்டு போக முடியாம அந்த தண்ணியை கடந்து வெளியில தான் யூனிஃபார்ம் போட்டு நாங்க பள்ளிக்கு கூட்டிட்டு போறோம் அப்படின்னு சொல்லி வேதனை ஆயிடுறாங்க. இது குறித்து நம்ம பொதுப்பணித்துறையில கேட்கும்போது என்ன சொல்றாங்கன்னா, அதாவது வாறு கால்வாய் பகுதியில அடைப்பெல்லாம் இல்ல, நல்லா தான் இருக்கு. ஆனா இது நீர் பிடிப்பு பகுதியில இந்த குடியிருப்புகள் இருக்கு. இருந்தாலும் பரமக்குடி நகராட்சி அலுவலர் அதிகாரிகள் மூலம் நடவடிக்கை எடுக்கப்பட்டு இன்னும் ஒரு சில தினங்கள்ல இந்த தண்ணீர் அப்புறப்படுத்த இருக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பூங்குழலி, தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி ஆனந்தன்.